அஸ்ஸலாமு அலைக்கும், குட் ஈவினிங், நமஸ்தே, ஸ்ரீகால், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியோட காப்பர் பாட்ஸ் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்ருந்தோம். அதை பற்றியான ஷார்ட்ஸ் தான் இது. போனோடனே நம்ம ஸ்டார்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பு, க்ரீமி சூப்பு சாப்பிட்ருந்தோம். அதில் ஆட்டுக்கால் சூப் வந்து ரொம்பவே ஆவரேஜாக இருந்து, பட் க்ரீமி சூப் வந்து கண்டிப்பாக கிட்ஸுக்கெல்லாம் பிடிக்கும். பட் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருந்து கொஞ்சம் குறைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறமா ரஷ்யன் சலாட் ட்ரை பண்ணியிருந்தேன். இதை கண்டிப்பாக ஒரு மஸ்ட் ட்ரைனே சொல்லலாம். அடுத்து நம்ம ஆர்டர் பண்ண ஹனி சிக்கன் விங்ஸும் வந்துருந்து. அதில் சிக்கன் விங்ஸ் வந்து கொஞ்சம் காரமாக இருந்து, பட் ஹனி சிக்கன் கொஞ்சம் நல்லாவே இருந்து. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ஃபேவரட் அல்ஃபாம் ட்ரை பண்ணியிருந்தோம். அது எப்பா கையில் எடுத்தோன்னே பொல்லிடுங்க, கை அவ்வளோ சூடாக இருந்தது. அதை மயனேஸில் டிப் பண்ணி ஒரு பிடி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த மெயின் டிஷ் பட்டர் நான் வந்துருந்துங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உப்பு ரொம்பவே கம்மியாக இருந்து எனக்கு பிடிக்கல. பட் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அதுக்கு பதிலாக நாங்கள் ஆல்டர்னேட்டிவாக வந்து மேத்தி பரோட்டான்னு ஒன்று ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். அது ரொம்பவே சாஃப்டாக கிறிஸ்பியாக ரொம்பவே நல்லா இருந்து. நீங்கள் கண்டிப்பாக அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து ஃப்ரைட் ரைஸும் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். அதுவுமே ஓகேவாக தாங்க இருந்து, பெரிய டேஸ்ட்லாம் இல்லை. அடுத்ததான் மொசாம்பி ஜூஸும் மஸ்மிலான் ஜூஸும் குடிச்சிருந்தேன். இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜூஸ். பட் என்னன்னு தெரியல, அங்கே வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இப்போ எனக்கு பட்டது. லாஸ்ட்டாக சாக்லேட் ஷேக் ஓடி நம்ம காப்பர் பாட்ஸோட ஷார்ட்ஸை இண்டி கொண்டு வந்துடலாம். காப்பர் பாட்ஸுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்நாக் வேன்லாம் இருந்தது. அதில் நாங்கள் ஒரு வேனை சூஸ் பண்ணி ப்ரௌனி வந்து சாப்பிட்டேன் டெசர்ட்டுக்கு. அந்த ப்ரௌனி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சாக்லேட் மேலே போட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்தது. அவ்வளோதான், நம்ம இந்த ஷார்ட்ஸோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதான் ரொம்ப முக்கியமான நேரம். நம்ம ரேட்டிங் கொடுக்க போகிறோம். நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டதுல எனக்கு எது ரொம்ப ஃபேவரட்டான டிஷ், அது இல்லாமல் ரொம்ப லீஸ்ட் ரேட்டிங்கான ஒரு டிஷ்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு லீஸ்ட் ரேட்டிங்கான டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டர் நான் எனக்கு பெருசாக பிடிக்கல. அதுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் அந்த மட்டன் சூப் அதுவுமே எனக்கு பெருசாக பிடிக்கல. மோஸ்ட் ரேட்டட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மேத்தி பரோட்டா, அது ரொம்பவே நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஹனி சிக்கன், அல்ஃபஹாம் இதெல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. அவ்வளோதான் இந்த ஷார்ட்ஸ். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.